ஈமான் கொள்ள தேவையில்லாது. கண்டா கன்ஃபார்ம் தானே, கண்டுட்டாண்டா அப்புறம் நம்பிக்கை இல்லை. அது நிகழ்வு. கண்ணால கண்டாச்சு, கண்ட பின்னால நிறைய காவிர்கள் என்ன சொல்லுவாங்க, ஆமன்னா பிரப்பினா, நாங்கள் நம்புவோம்னு தான் சொல்லுவாங்க. அது நம்பிக்கை இல்லை, காணாமல் நம்புதல் தான் நம்பிக்கை. இது நம்ம வீடுகள்லையும் நம்ம பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக ஒரு மனைவி மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டேன்னு வைங்களேன், நீங்க இப்படி சொல்றீங்க, என் மனைவி அப்படி நடந்திருக்க மாட்டா, அவ ஒழுக்கமானவ தான், இப்படி சொல்றீங்க. இதுல உள்ள அந்த மரியாதையும் இதெல்லாம் விசாரிச்சு இவர் தேடி தேடி போறாரு. இல்ல எனக்கு ஒண்ணுல சந்தேகம் தான் என்று தேடி தேடி எல்லாம் பார்த்து ரிசல்ட் வரத்தோன்னே விளங்குது என்னது, மனைவி குற்றம் செய்யலாம். இப்ப நீ குற்றம் செய்யலை என்று சொன்னா மனைவி அது போல திருப்தி பெறுவா? நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா, நான் அப்படிப்பட்டவன் சொன்னனா இல்லையான்னு தான் திருப்பி வருமே ஒழிய, ஏன் ஆதாரங்கள் தெரிந்த பின்னால் திட்ட தெளிவாக கண்ட பின்னால நம்புறதுக்கும் இல்ல இது உண்மையா தான் இருக்கும் என்று நம்புவதற்கும் வித்தியாசம் உள்ளது. நேரடியாக கண்ட பின்னால கணவன் மீது அந்த பெண்ணுக்கு என்ன செய்யாது, விசாரிச்சு தேடி ஆய்வு பூர்வமாக இல்லை என்று சொன்னவரை இந்த கணவன்ல சந்தோஷம் வராது. என்ன சந்தேகப்பட்டாரே, என்ன வேற மாதிரி நினைச்சாரே, என்ன தப்பாக நினைத்தாரு, என்ன நினைப்பாரு. ஒரேடியா முடிச்சிருந்தா என் மனைவி அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, அவர் நல்ல தூய்மையான பெண் என்று முடிச்சிருந்தா அது வேற. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், ஆயிஷா நாங்க தூய்மையான வசனம் இறக்குறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர நேரத்தில் ஆயிஷா தாயார் சொல்றான், எழும்புங்க ரசூலுல்லாஹ்ங்களுக்கு பேத்து என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்கள், இது ஒரு தூய்மையான வசனம் இறங்கினதுக்காக வேண்டிய. அப்ப ஆயிஷா என்ன சொன்னா தெரியுமா, அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, நான் அல்லாஹ்வுக்கு தான் நான் நன்றி செலுத்தணும். என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். அவர் நம்புறாரு உண்மை, அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கின பின்னால. நான் அதுக்கு முன்னால தூய்மையானவன் தான், என்ன அவர் என்ன செஞ்சாரு, நடுநிலையாகத்தான் நடந்து கொண்டார், என் பக்கம் இருக்கல, என் பக்கம் இருக்கவில்லைன்னு நிற்கிறார். அதான் உலகத்துல விதியான விஷயம். இவ்வளவுக்கு பிறகுதான் நீங்க நம்புறீங்க. அதே மாதிரிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் தெரியுமா, உனக்கு நான் ஒரு சோதனையாக என்ன செய்யறேன், இவ்வளவு தந்திருக்கிறேன், இதை யோசிச்சு இப்படி ஒன்று இருக்கும்படி நீ நம்பிக்கை. கண்டாத்தான் நம்ப வேண்டாம், கண்டா உலகத்தில் நம்புற மாதிரி தான் அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிக்கிறான். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல மனிதனுடைய சந்தேகங்களை ஒன்றா போடுறான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரா முஃமினூனிலே 34 தொடக்கம் 37வது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுறான். எப்படி காவிர்கள் சொல்லுவதை சொல்லி காட்டுகிறான். வல இன் அத்தஅத்தும் பஷரன் மிஸ்லக்கும் இன்னக்கும் இதன் லகாசிரூன், உங்களை போன்ற ஒரு மனிதரை நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் நீங்களும் நஷ்டவாளிகள் தான், நீங்களும் நஷ்டவாளிகள் தான். அயஇதுக்கும், இவர் உங்களுக்கு வாக்களிக்கிறாரா, இவர் உங்களுக்கு வாக்களிக்கிறாரா, அன்னக்கும் இதா முத்தும், நீங்கள் மரணித்த பின்னால், வக்குன்தும் துராபன் வ இலாமன், மண்ணாகவும் எலும்புகளாகவும் நீங்கள் மாறி போன பின்னால், அன்னக்கும் முஹ்ரஜூன், நீங்க மறுபடி திருப்பி வெளியேற்றப்படுவீர்கள் என்று இவர் சொல்றாரா உங்களுக்கு, இவர் உங்களுக்கு வாக்களிக்கிறாரா? காவிர்கள் பேசுறா மக்களோட, ஹைஹாத்த லிமா துஅதூன், இது வெறும் தூரமான ஒரு கதை, இது நீங்க அளிக்கப்படுகின்ற வாக்களிக்கு தானே சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் என்று காவிர்கள் பேசுவதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னிய இல்லா ஹயாத்துன துனியா நமூத்து வ நஹ்யா, இது வெறும் எங்கட இந்த வாழ்க்கை மட்டும்தான், வாழுவோம் மரணிப்போம். இன்றைக்கு சொல்றாங்க கெமிக்கல் சேஞ்ச், ரசாயனவியல் மாற்றம். மரணம் என்ற என்ன, இரசாயனவியல் மாற்றம், அவ்வளவுதான். இது இன்னிய இல்லா ஹயாத்துன துனியா நமூத்து வ நஹ்யா, இது வெறும் இந்த வாழ்க்கை மட்டும்தான், வாழ்வோம் மரணிப்போம். வமா நஹ்னு பிமபூஸீன், நாங்கள் எழுப்பப்படக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா மனிதன் இப்படி சொல்றான், எதை, எலும்புகளாகவும் முள்ளாகவும் மாறிய பின்னால் நாங்கள் அப்படி திருப்பி வரமாட்டோம் என்று சொல்வதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னொரு ஆச்சரியத்தை, இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் ஐன்னா லமபூஸூன், மண்ணாகவும் எலும்புகளாகவும் நாங்கள் மாறிய பின்னால் நாங்கள் எழுப்பப்படவுமா என்று சொல்லிட்டு, நாங்க விடுங்க ஆபாவுனல் அவ்வலூன், எங்களுக்கு முன் சென்ற வாப்பாமார் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து எழுப்பப்படுவார்களா, நான் எங்களை விடுங்களே, முன்னால போனவங்க எல்லாரும் சேர்ந்து எழுப்பப்படுவார்களா? நபியே நீங்கள் பதிலாக சொல்லுங்கள், குல் நஅம், ஆம் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் இங்க விளங்கப்படுத்தல, பின்னால விளங்கப்படுத்துறான். வ அன்தும் தாகிரூன், நிச்சயமாக நீங்கள் அதை சந்தித்தே தீருவீர்கள். ஃப இன்னமா ஹிய ஸஜ்ரத்துன் வாஹிதத்துன் ஃபஇதாஹும் கியாமு ஃபஇதாஹும் யன்துரூன், ஒரே ஒரு சப்தம் கேட்கும், எழும்பி நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மறுமையினால சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு சப்தம் கேட்கும், எழும்பி நின்று இப்படி பார்த்து கொண்டிருப்பார்கள். வகாலு, கண்டவுடனே என்ன சொல்வார்கள் தெரியுமா, நிராகரித்து வாழ்ந்தார்களே, கண்டவுடனே என்ன சொல்வார்கள் தெரியுமா, யா வைலனா ஹாதா யௌமுத்தீன், ஏ எங்களது கேடு, இதோ மறுமை நாள் என்று சொல்வார்கள்.
எமது கேடே இதோ மறுமை நாள் என்று சொல்வார்கள். அன்று அல்லாஹு தஆலா சூரா சாஃபாத்திலே 16-20 சொல்லுகிறான். 16 தொடக்க 20 வசனம் வரைக்கும். அதே போல மக்கள்ல சிலவங்களுக்கு மறுமை நாளை பத்தி கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்குது, ஆனா நடக்காது என்று இருக்குது. அந்த மாதிரி ஆக்களையும் சொல்லி காட்டினான். எப்படி? வைதா கைல அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் வஅன்னஸ் வஸாஅத்து லா ரைப ஃபீஹா, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, மறுமை விஷயத்தில் எந்த சந்தேகம் கிடையாது என்று சொல்லப்பட்டால் குல்தும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் மா நத்ரி மஸ்ஸா, மறுமை நாள் எங்களுக்கு என்னன்றே தெரியாது, மறுமை நாள் என்றால் என்னதென்றே தெரியாது. இன்னதுன்னு இல்லா தன்னா, வெறுமனே நான் கொஞ்சம் யூகிக்கிறோம், அப்படி நடக்கலாம் என்று யூகிக்கிறோம். வமா நஹ்னு பிமுஸ்தயகினீன், நாங்கள் அதை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் அல்ல என்று அவர்கள் சொல்லுவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இது மனிதர்களுடைய சந்தேகம். இது எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த சந்தேகம் இருக்குதானே, ஈமானால் நாங்கள் அதை தடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன சந்தேகம்? நல்லா பார்க்கிறோம், ஒரு மனிதன் அப்படி மௌத்தாகின உடனே எந்த அசைவும் இல்லை, குளிப்பாட்டக்குள்ள பெரட்டுறோம், அப்படி வைக்கிறோம், இப்படி எந்த மாற்றமும் இல்லை, குழியை தோண்டி அடக்கிறோம், அடக்கி மூடிட்டு வாரோம். 2-3 வருஷத்துக்கு பிறகு அதை எடுத்து அந்த இடத்துல இன்னொரு மையத்தை அடக்க தோண்டினா ஒரு எலும்பு, ஒரு முள்ளு, ஒரு மண்டையோடு மறுபடி மூடிடுறோம். இன்னொரு வருஷத்துக்கு பிறகு ஒன்றுமே இல்லை, அடக்கிடுவோம். இது கண்ணால காணுகிறோம். அப்ப காவிரி இவ்வளவு நடந்த பின்னால் நாங்கள் மறுபடி வருவோமா? அதான் கேள்வி. இவ்வளவு நடந்த பின்னாலும் மறுபடி நாங்கள் வருவோமா? சரி, எங்களே விடுங்க, எங்க மூதாதையர்கள் எல்லாரும் சேர்ந்து வருவார்களா? எங்க போனாங்கன்றே எங்களுக்காக மண் ஆதாரமா இருக்குது, எங்களுக்காவது மண் ஆதாரமா இருக்குது, முன் சென்றவர்களுக்கு எங்கேன்னே தெரியாது, இவங்கெல்லாம் சேர்ந்து வருவார்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த சொன்னதுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவான பதில்கள் சொல்றது இல்லாம நான் முதலாவது ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்படி இல்லை என்று சொன்னவர்கள் திடீர்னு மறுமையை கண்டா எப்படி இருக்கும்? இப்ப மௌத்தாகினா எல்லாரும் போயிடுவாங்க தானே. இல்லை என்று சொன்ன ஒரு குரூப்பு மௌத்தாகுது, மறுமை இருக்குது என்று இந்த உலகத்துல மறுமைக்காக சிலவற்றை இழந்து சிலவற்றை தியாகம் செஞ்சு வாழ்ந்த குரூப்பு மௌத்தாகுது. இப்ப திடீர்னு எழுப்பப்பட்டாங்கன்னு மறுமைக்காக, அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? இந்த இல்லை என்று சொல்லி வாழ்ந்தாங்களே, அவங்களோட மனோநிலைகள் எப்படி இருக்கும்? அதை அல்லாஹ் தஆலா முதல்ல வழங்கப்படுத்துறா. எப்படி தெரியுமா? காலு யா வைலனா மம்பஅஸனா மின் மர்கதினா. இப்ப ஒரு மனிதன் அப்படியே தூக்கத்துல இருந்தான்னு வைங்களேன், இப்படி தட்டி எழுப்பி விட்டா 6 மணித்தியால ஒரு நாள் ஃபுல்லா தூங்கி இருப்பான். ஆனா அவன் தூக்கத்துல என்ன செஞ்சா, என்ன நடந்துச்சு, பிறண்டானா உருண்டானா இதெல்லாம் என்னது அவனுக்கு தெரியாது. திடீர்னு எழும்பின உடனே டைம் ஆயிடுச்சே, அவ்வளவுதான் அவனோட வார்த்தை. அதுதான் நிறைய தூங்கிப்பனே அப்படித்தான் சொல்றான். ஒரு 8 மணித்தியாலும் தூங்கி இருப்போமா? இதுதான் முதல் கேள்வியாய்க்கும். தூங்கி எழுப்பினவன்ட, தூங்கி நிலைமையில முதலாவது ரிசர்ச் அதுதான், நம்ம எவ்வளவு செஞ்சிருப்போம்ன்றது. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், எழுப்பட்டிய உடனே என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாங்க தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எம்மை எழுப்பியவர்கள் யார்? நாம் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எம்மை எழுப்பியவர்கள் யார்? ஹாதாமா